அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 12ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 27ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டியானது இருக்குதுங்க. நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள், எதிரி தொல்லை இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கக்கூடிய தேயக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போது தேய்பிறை சஷ்டி நாளை சொல்லலாம். தேய்பிறை சஷ்டி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்தே நமக்கு வருது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரியது தான். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ரெண்டுமே ஒரே நாளில் வருது. எப்போவாவது தான் இது மாதிரி சேர்க்கை வரும். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சஷ்டி திதியானது நமக்கு எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று மதியம் 2:02 அப்படிங்கும்போது தொடங்கிடுது. இது நாளை காலை 11:34 அப்படிங்கும்போது முடியுது. அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மாலை 4:31 அப்படிங்கும்போது தொடங்குது. இது நாளை மதியம் 2:49 வரைக்கும் இருக்குது. இப்படி கிருத்திகை சஷ்டி இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று மாலை 4:31 சொல்லலாம். அந்த டைமில் ரெண்டுமே நமக்கு இணைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் யமகண்டம் வேறு இருக்குது. அப்போ நமக்கு யமகண்ட நேரத்துக்கு மேலேன்னு பார்க்கும்போது இது எல்லாமே பொருந்தி வருது. சரிங்களா? அதனால் இந்த டைமுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேலும் இந்த நாளில் நமக்கு 999 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை, 369 அப்படிங்கிற நினச்சதை நடத்தி தரக்கூடிய அற்புதமான எண்ணுக்கான சேர்க்கை எல்லாமே இருக்கிறதுனால என்ன நினச்சி நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோமோ அது நமக்கு நல்லபடியாகவே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் மாலை 4:31 மணிக்கு மேலே செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பும் 6 மிளகையும் வச்சு செய்ய சொல்லியிருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 6 மிளகை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி தண்ணீரில் போட சொல்லியிருந்தேன். 2 வீடியோக்கள்லையுமே அந்த மிளகு அப்படிங்கிறது பிரதானமான பொருளாகவே பார்க்கப்படுது. ஏன்னா மிளகு வச்சு நம்ம முருகப்பெருமானுக்குரிய நாளில் வழிபாடு பரிகாரம்லாம் செய்யும்போது அது நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கே தெரியும் இல்லையா, மிளகு விரதம்ங்கிறது எவ்வளவு சிறப்பு அப்படின்ட்டு. அதுவும் கந்த சஷ்டி நாட்களில் அந்த கடைசி 6 நாட்கள் மிளகு விரதம் எடுத்துக்கும் போது அத்தனை நல்லது நமக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுலையும் ஏதாவது ஒரு வகையிலையாவது நீங்கள் மிளகை பயன்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வந்துட்டே இருக்கிறேன். அப்போ ஏதாவது ஒன்று செய்யும் போதாவது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிடும் இல்லையா, அதுக்காக தான். நீங்கள் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம மிளகையும் வச்சு தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி மிளகை வச்சு செய்ய வைக்காமல் விடமாட்டேங்கிற ஒரு முடிவோடு தான் நான் இருக்கேன். சரிங்களா? நீங்கள் செஞ்சுருங்க. இதுக்கு நமக்கு தேவையானது என்ன, எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா, இதுவும் மாலை 4:31 மணிக்கு மேலே நீங்கள் செய்கிறது சிறப்பு. இரவு 10 மணி வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு இதை செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் ஏற்கனவே மற்ற 2 பரிகாரத்தையும் செஞ்சுருந்தீங்கனாலும் இதையும் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலியான மண்ணகல் எடுத்துக்கோங்க. புதுசோ பழசோ எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க, இல்லைனா சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு தேவைப்படுது. இந்த துவரம்பருப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவும் பார்க்கப்படுது. மேலும் முருகப்பெருமான அதிபதியாக கொண்டவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானை சொல்லலாம். அவருக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு. அதனாலேயும் நம்ம இதை எடுத்துக்கலாம். புதுசு வாங்கணுன்ட்டு இல்லை, வீட்டில் இருக்கிறது எடுத்துக்கோங்க. ஸ்பூனால் எடுத்தாலும் உங்கள் கையால் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ கையில், உங்களுடைய வலது கையில் இந்த துவரம்பருப்பு வச்சுக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு முருகப்பெருமான மனசுக்குள்ளே நினச்சிட்டு, என்னை பாடப்படுத்திகிட்டு இருக்கிற எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதாவது கடனோ கஷ்டமோனோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்றோடு என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் நீங்கள் முருகனுடைய பெயரை சொல்லி இதை தாராளமாக வேண்டிக்கலாம். இந்த மாதிரி வேண்டிட்டு உங்கள் கையாலேயே அந்த அகல் விளக்கில் இந்த துவரம்பருப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 6 மிளகு எடுத்துக்கோங்க. இதுவும் சமையலறையில் இருக்கிறதே நீங்கள் எடுத்துக்கலாம், புதுசு வாங்கணுன்ட்டு இல்லை. இப்போ இந்த 6 மிளகையும் எடுத்துகிட்டு
மிளகு வச்சு நம்ம செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இடது கையில் வச்சுட்டு நம்மளுடைய தீர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய வாய்ப்பகுதியை பக்கத்தில் கொண்டு போயிட்டு எனக்கு இருக்கக்கூடிய கடன் தீரணும், கஷ்டம் தீரணும், எதிரி தொல்லை நீங்கணும், நோய் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். சரிங்களா? இப்போ உங்களுடைய இடது கையாலவே இந்த துவரம்பருப்பு மேலே ஒவ்வொரு மிளகா பொறுமையாக நீங்கள் வச்சுருங்க. இப்போ 6 மிளகையும் நீங்கள் வச்சுருங்க. சரி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துரும், கஷ்டத்தையும் வந்து தீர்த்துரும். சரிங்களா? பணமும் சேரணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது, நல்ல ஒரு பணவசிய பொருள். மேலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லா இருக்குது இல்லையா, அதனால் ஏலக்காயை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது சிறப்பு. விதை தெரியாத மாதிரி நல்லதாக ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயில் மகாலட்சுமி தாயார் கூடிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது மகாலட்சுமி தாயாருடைய பாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த சிம்பலை சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தியோ இல்லை ப்ளூ கலர் பேனாவை பயன்படுத்தியோ வந்து அந்த ஏலக்காயில் வரைஞ்சிக்கோங்க. இப்போது உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க. நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அப்படிங்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லலாம். பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஸ்ரீம் பிரிசி அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து சொல்லலாம். இப்படி சொல்லும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்ல எனர்ஜி ஆகும். ஏன்னா ஏலக்காய்க்கு ஆகர்ஷண சக்தி வந்து உண்டு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு எத்தனை முறைன்னு கேட்காதீங்க, கணக்கெல்லாம் இல்லை, எவ்வளோ முறை வேணாலும் சொல்லலாம். இப்போது இந்த ஏலக்காயை உங்களுடைய வலது கையால் நீங்கள் இந்த துவரம்பருப்பும் மிளகும் போட்டுச்சோம் இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வச்சுருங்க. இவ்வளவு தான். இப்போது சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ஏரியில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடியோ மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடியோ வந்து வச்சுருங்க. பீரியட்ஸில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வடகிழக்கு மூலையில் வைக்கலாம், நார்த் ஈஸ்ட் கார்னரில் வைக்கலாம், இல்லைனா சவுத் வெஸ்ட் கார்னர், நம்மளுடைய பெட்ரூம் இருக்கும் இல்லையா, தென்மேற்கு மூலை, அங்கே வந்துட்டு வைக்கலாம். இந்த 2 இடத்துல எங்கே உங்களுக்கு வசதிப்படுதோ அங்கே வந்து நீங்கள் வச்சுருங்க. இது வந்து இரவு முழுக்க அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தேய்பிறை சஷ்டி வந்து இருக்குது. என்ன காலையில் ஒரு 11 மணிங்கும் போது முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து குளிச்சுருங்க. குளிச்சுட்டு இப்போது இந்த விளக்குக்குள்ளே இருக்கிற அந்த ஏலக்காயை மட்டும் எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இந்த துவரம்பருப்பையும் மிளகையும் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது புதர் போன்ற இடம் இருக்குது, மரம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கடியில் நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே போட்டுருங்க. இல்லைனா மொட்டை மாடியில் கூட நீங்கள் இதை வந்துட்டு பறவைகள் வரும், புறாக்கள் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே கூட இதை வந்து போட்டுடலாம். மொத்தத்தில் தேய்பிறை சஷ்டி நாளில் நாம் இதை வந்து தானமாக கொடுக்குறோம். நம்ம செய்யக்கூடிய தானத்தின் பலனாகவே நம்மளுடைய கஷ்டங்களும் கர்ம வினைகளும் கடன் பிரச்சனையும் வந்து நீங்கும். இந்த ஏலக்காயோ உங்களுடைய பர்ஸ்லேயோ ஒரு 2 வாரம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துல போடலாம். இல்லைனா டீ குடிக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா டீயில் கூட நீங்கள் இதை தட்டி போட்டு குடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், அதிகப்படியான பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த நாள் அப்படிப்பட்டது. சரிங்களா? அதனால் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.